அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது இதை உங்களோட உள்ளங்கையில எழுதின 30 நிமிடத்துல அதிர்ஷ்டமும் பணமும் உங்களை தேடி வரும். பல லட்சம் பேரோட வாழ்க்கையை மாத்தின ஒரு அதிசய முறை பற்றி இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில நம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நம்பும் போது அந்த விஷயம் மிகப்பெரிய அளவு சக்தி வாய்ந்ததா மாறும். நீங்க ஒரு விஷயத்தை நம்பிக்கையோட செய்தீங்கன்னா அதற்கான பலனும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். லைக் நீங்க காலையில ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு 9 to 5 ஜாப் போறீங்க. நான் 9 to 5 இந்த ஜாபுக்கு போறனால மாசம் எனக்கு இவ்வளவு காசு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை நான் செய்யறதுனால எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க ஜஸ்ட் விஷுவல் பண்ணிட்டு அதை உங்களோட உடலும் மனமும் நம்புற அளவுக்கு நீங்க எமோஷனலா சேர்ந்து நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதை இப்ப ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 3 விதமான மனிதர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல முதல் மனிதருக்கு பாத்தீங்கன்னா 1 மாதத்துக்கு கடுமையான உடற்பயிற்சி செய்ய சொல்லியிருக்காங்க. 2வது மனிதருக்கு பாத்தீங்கன்னா நீங்க எந்த விதமான உடற்பயிற்சியும் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. 3வது மனிதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க கடுமையான பயிற்சி செய்யற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு உங்களோட சுண்டு விரலை மட்டும் ஜஸ்ட் அசைக்க மட்டும் செய்யுங்க போதும் அப்படின்னு இருக்காங்க. 3 பேருக்குமே ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியான தூக்கம் பாத்தீங்கன்னா 1 மாதங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த 1 மாதங்கள் கழித்து பாத்தீங்கன்னா கடுமையான உடற்பயிற்சி பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, அவருக்கு எந்த அளவுக்கு அவரோட மசில் growthல இருக்குன்னா ஓரளவுக்கு அவருக்கு growth இருந்திருக்கு. உடற்பயிற்சியை செய்யாமல் ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மசில் growthே இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா வெறும் விஷுவல் மட்டும் பண்ணிட்டு விரல் அசைச்சாரு இல்லைங்களா, அவருக்கு பாத்தீங்கன்னா மசில் growth ஏற்பட்டிருக்கு. இது எப்படி அப்படின்னு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை முழுமையா நம்பி அதை நம்ம கற்பனை பண்ணாலுமே நம்ம மூளைக்கு அது கற்பனை இல்ல, நிஜமா அது நடக்குது அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் நம்ம கொடுக்கும்போது மூளை அதற்கு தகுந்தாற் போல ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவுதான். நீங்க ஒரு விஷயத்த ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் கிடைக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க்கால அடைய முடியும். அதாவது நம்ம எல்லாம் எப்படி பழகி இருக்கோம், பணம் கஷ்டப்பட்டாதான் பணம் கிடைக்கும், கஷ்டப்பட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நல்லா இருப்போம், கஷ்டப்பட்டா இப்படிங்கிற ஒரு சின்ன கோட்பாடுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா நம்ம வளர்ந்த முறையில் இருக்கோம். நம்மளும் அதே போலதான் கஷ்டப்பட்டு இருக்கோம். சொல்ல போனா கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நடக்காது இப்படிங்கிற கோட்பாடுக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் எல்லா இடத்துலயும் கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த கஷ்டத்தை விட பாத்தீங்கன்னா அவங்க தான் எந்த இடத்தை அடையணும் அப்படிங்கறத முன்னாடியே அவங்க தீர்க்கமா முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இந்த நாள்ல இதை நான் அடைஞ்சிருப்பேன், இந்த வருஷத்துல இந்த டைம்ல நான் இந்த லெவல்ல இருந்திருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில ஜெயிச்ச அத்தனை கோடீஸ்வரர்களுமே, நீங்க தாமஸ் ஆல்வா எடிசன்ல இருந்து இப்ப வரைக்குமே நமக்கு ரொம்ப ரீசெண்டா தெரிஞ்சவங்கள தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வரைக்குமே சக்சஸ் ஆனவங்க எத்தனை பேர் நீங்க எடுத்து பார்த்தாலும் நான் இந்த நிலைக்கு வருவேன் அப்படிங்கறத அவங்க முன்னாடியே தீர்க்கமா நம்பினாங்க, அவங்க அதை அடைஞ்சாங்க. சோ நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை அடையணும்னா முதல்ல நீங்க மனதார அதை நம்பணும். நான் ஆசைப்பட்ட விஷயத்த நான் அடைஞ்சே தீருவேன், நான் ஆசைப்பட்ட விஷயத்த எனக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு முதல்ல தீர்க்கமான முடிவு எடுங்க. அதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதுல இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கிளியரான டிசிஷன் எடுங்க. சோ ஒரு மொட்டையா எனக்கு இது வேணும் அது வேணும் நினைக்காம, இப்ப பணம் அப்படின்னா எனக்கு இவ்வளவு பணம் வேணும், இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு டார்கெட் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் இந்த வருஷம் அதாவது 2025 முடியறதுக்குள்ளார எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வைக்கிறேன். நான் டார்கெட் வச்சா நான் அடையவனா அப்படிங்கிறத என்னையவே நான் கேள்வி கேட்கணும். அதாவது ஒரு வருஷத்துல எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட கிடையாது, ஜஸ்ட் லைக் நான் ஒரு வருஷம் சொல்றேன், ஒரு வருஷத்துல எனக்கு 1 கோடி ரூபாய் நான் அடையணும் அப்படின்னா இப்ப நான் இருக்கிற ஜாப்ல என்னால அடைய முடியுமா, இப்ப நான் செய்யற வேலைனால அந்த 1 கோடி ரூபாய் அடைய முடியுமா, இப்ப எனக்கு வரக்கூடிய இன்கம் சோர்ஸ்னால அந்த 1 கோடி ரூபாய் அடைய முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. இந்த கேள்வி கேட்கும் போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களால் அது முடியுமா முடியாதா அப்படிங்க தெரிஞ்சிடும். அப்ப முடியாது அப்படின்னு வந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்ககிட்டே நீங்க கேள்வி கேட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆழ்மனம் அதற்கு பதில் கொடுக்கும். அதாவது நம்ம ஆழ்மனம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் அதுவே பதில் இருக்கும். அதாவது ஆழ்மனம் வேற பிரபஞ்சம் வேற அப்படின்னு நான் பிரிச்சு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலும் சரி, உங்க ஆழ்மனதுக்கிட்ட கேட்டாலும் சரி, ஆனா தொடர்ந்து ஒன்ஸ் அகைன் நீங்க கேட்க தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். நான் என்ன பண்ணா எனக்கு அந்த 1 கோடி ரூபாய் அடையும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதற்கான வழி கிடைக்கும். அடுத்தது சில பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க.
நான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் நல்லா வந்திருப்பேன், எனக்கு இந்த இடத்துல பிளாக் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதும், நான் மட்டும் இந்த பிஸ்னஸ் பண்ணேன்னா மிகப்பெரிய அளவு கோடீஸ்வரன் ஆகிடுவேன். நிறைய பேர் பணத்தை வச்சு தேவையில்லாததில் செலவு பண்ணுறாங்க. எனக்கு இந்த காசு இருந்தால் எனக்கு போதும், நான் இதை அடைஞ்சிருவேன், இல்லை நான் இது பண்ணால் போதும் நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா ஒன்று தோண ஆரம்பிக்கும். யோசிப்பீங்க, ஒன்றும் இல்லை, ரோட்டில் போயிட்டு இருப்பீங்க, ஒரு டீ கடை இருக்கும், வேற ஒரு ஏரியாவுக்கு போயிருப்பீங்க, அந்த ஏரியா டீ கடையே இருக்காது. இந்த ஏரியாவில் மட்டும் ஒரு டீ கடை போட்டால் நல்ல வருமானம் வரும், எனக்கு அந்த டீ கடை வைக்கிறதுக்கு கையில் காசு இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? எனக்கு அதுக்கான நாலேஜ் இல்லை, எனக்கு அதுக்கான சரௌண்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் ஒரு இடத்துல பிளாக் பண்ணும். இல்லை நம்ம அதை வேற மாதிரி யோசிப்போம். அவங்க அப்பா பணக்காரன், அவனுக்கு பணத்தை சேர்த்து வச்சிருக்கான், எனக்கு சேர்த்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதற்கு ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த சிம்பிளை நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஐடியாவுக்கான சோர்ஸ் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுக்கு இந்த விஷயத்தை நான் செய்யறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் நல்லா இருக்கும்னா அந்த பணத்தை அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கணும், இந்த சிம்பிள்ஸ்னால பார்த்தீங்கன்னா சோர்ஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். இந்த சோர்ஸ் மூலிமா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையலாம். ஆனால் அதற்கு உங்களுடைய திறமை வேணும். எனக்கு எந்த நாலேஜுமே இல்லைங்க, அதே மாதிரி நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன், எங்கிட்ட நானே கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேங்க, நான் இப்படியே தான் போவேன் அப்படின்னீங்கன்னா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கோலை நோக்கி நீங்கள் வேகமாக ஓடும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுக்கும். நீ இதை நோக்கி தானே போகிற, கவலைப்படாத, நீ போ, உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக உங்க கூட வர ஆரம்பிக்கும். அப்படி கூட வரக்கூடிய ஒரு சிம்பிள்ஸை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரூனு ஃபெக்ரு அப்படின்வாங்க, இல்லாட்டி ஃபேகு அப்படின்வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மானிக் சிம்பிள்ஸ் தான். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் நம்மளோட உள்ளங்கையில் எழுதிட்டு இது கூட ஒரு நம்பர் இருக்கும். இந்த சிம்பிளையும் இந்த நம்பரையும் நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு கிரீன் இல்லாட்டி ரெட் கலர் பென்ல எழுதி அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சோர்ஸ் வேணுமோ அந்த சோர்ஸை நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு டீ கடை வைக்கிறதுக்கு எனக்கு இந்த நாலேஜ் இல்லை, எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்ட்டு அது என்ன தேவையோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறீங்கன்னா அதை அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப வேகமாக இதை நீங்கள் கரெக்டாக எனக்கு இது தேவை, இதாக தேவைன்னு இந்த சிம்பிள் எழுதுனீங்கன்னா வித்தின் 30 மினிட்ஸில் இது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது அந்த ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி 1 வருஷத்தில் 1 கோடி ரூபா நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா அதை அடைவீங்க. அந்த வே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், அதுதான் இந்த சிம்பிள். இந்த சிம்பிளை நீங்கள் எப்போ எழுதணும், எப்போ வரையணும்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் பென்னோ ஒரு கிரீன் கலர் பெண்ணோ எடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு தேவையான விஷயம், அதாவது எது உங்களை தடுத்து நிறுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் இல்லை, எனக்கு இந்த இது இருந்தால் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுவேன், இந்த பிஸ்னஸ் பண்ணால் நான் மிகப்பெரிய லெவல் வருவேன், அல்லது நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரொமோஷன் எனக்கு குறையா இருக்குது, இந்த ப்ரொமோஷன் வந்தால் நான் நல்ல நிலைக்கு வந்துடுவேன், அல்லது எனக்கு இந்த இடத்துல ஜாப் கிடைச்சா நான் நல்ல நிலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி என்ன விஷயமோ அதில் தெளிவாய்க்கோங்க. அதாவது நீங்கள் கேட்குற விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ராமேட்டிக்கலாக கேட்கக்கூடாது, லாஜிக்காக நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கணும். அதை உங்கள் ஆழ்மனம் அதை நம்புற அளவுக்கு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிட்டு பென் எடுத்துட்டு கையில் எழுதணும். 5 2 5 7 4 அதுக்கு கீழே 2080 அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரூனு ஃபெக்ரு நம்ம சிம்பிளை வரையணும். ஒன்றில் எஃப் மாதிரி நீங்கள் போடணும், அவ்வளோதான். இதை போட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தடையாக இருக்கோ அதில் நீங்கள் விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி அடைகிறது அப்படிங்கிற வழி கிடைக்கும். இந்த தடையாக இருக்கிற விஷயத்த அடையணும்னா முதல்ல உங்களை நீங்களே கேள்வி கேட்க தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுக்கும். அந்த கொடுக்கக்கூடிய வேஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சதை அடைவீங்க. நான் சொன்ன வே, அதாவது ஸ்டார்டிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த வேலை வரும்போது இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம நினைச்சதை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியும். யாருமே எடுத்தோன்னா 100வது அடி எடுத்து வைக்க முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கிறதுக்கான வழிகள் பாருங்கள். அதே மாதிரி குறை சொல்லாதீங்க. எப்படி குறை, எனக்கு அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைங்கிறத நம்ம எப்பவுமே குறைய பார்ப்போம், இருக்கிறத நம்ம எப்பவுமே பார்க்க மாட்டோம். அதனால் அந்த குறைய பற்றியே பார்க்கறத விட்டுட்டு நம்மளோட திறமை என்ன, நம்மளோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை வைத்து நம்ம ஆசைப்பட்டதை எப்படி அடைய முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடைவீங்க. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு நமக்கு மிகப்பெரிய அளவு சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும் போதுமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.